ஹலோ வெல்கம்ங்க மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம்னா பேன் இந்தியா ஸ்டார் பிரபாஸ் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க த ராஜா சாப் அப்படின்ற ஃபிலிம் தான். இந்த ஃபிலிம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டசி ஹாரர் எலிமெண்ட்டில் வந்திருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த லெவலில் ஒரு பேன் இந்தியா ரேஞ்சில் ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடியவங்க சீக்கிரமாக இந்த ஜென்னரில் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது மிஸ் ஆச்சுன்னா டோட்டலாக காலி பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஜெனர் கிளிக் ஆச்சுன்னா நல்லா கூட்டமாக ஃபேமிலியாக போய் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அதே சமயம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து இது டோட்டலாக காலியாகிடும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. பட் வந்து பிரபாஸ் வந்து என்னதான் ஒரு கேரியரில் ஹையஸ்ட் இதில் இருந்தாலும் ஹையஸ்ட் ஃபேஸில் இருந்தாலும் வேறு ஜெனர் ட்ரை பண்ணுறாரு. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த படம் எப்படி வந்திருக்கு, இதோட ஸ்டோரி என்னன்றதை பார்க்கும். ஸ்டோரி என்னன்னா வந்து பிரபாஸ் வந்து அவங்க பாட்டி கூட தனியாக ஒரு ஊரில் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி தான் ஒரு பெரிய ஜமீன்தார்னு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க தாத்தா காணாமல் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்கள கண்டுபிடிச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக இவர்கிட்ட பேசுவாங்க. அதை கேட்டு வந்து இவங்க தாத்தா இருக்கக்கூடிய சஞ்சய் தத்தை இவர் தேடி போகிறாரு. போகிற இடத்துல தான் வந்து ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய வருது. இவர் வந்து அவங்க பாட்டியை வந்து அந்த ஒரு பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய சஞ்சய் தத் வந்து ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார ஒரு மகாராணியாக இருக்கக்கூடிய அவங்க பாட்டியை வசியம் பண்ணி ஒரு மாந்திரிகம்லாம் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களோட சொத்துக்கள் அந்த ராஜா அரண்மனையில் இருக்கக்கூடிய கஜானாவெல்லாம் அடையிறதுக்கு தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரிய வருது. ஸோ வந்து இவங்க பாட்டி தேடுற அளவு அவர் நல்லவர் இல்லை, இவங்களை வசியம் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த ஒரு சூழ்ச்சியான ஒரு ஆளுன்றது பிரபாஸ்க்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் தன்னோட பாட்டிக்கோசம் நியாயம் கேட்டு அவர் போகிறப்ப தான் தெரியுது அவர் வந்து அந்த பேலஸ்லேயே வந்து இப்போ ஒரு ஆவியாக இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த ஆவிக்கிட்ட இவர் அந்த பாட்டிக்கு நியாயம் வாங்கினாரா அப்படின்றது மாதிரி அது போயிட்டுருக்கு கதை. ஸோ ஓவராலாக வந்து ஸ்டோரியாக வந்து நல்ல ஸ்டோரிங்க, ஐடியாவாக நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லலாம் வந்து ஒரு ஆரம்பித்த சீன்லாம் வந்து சூப்பராக போச்சு. பட் வந்து இது இது வந்து ஒரு நார்மல் ஹாரர் ஃபேண்டசி என்டர்டெய்னராகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி தேவையில்லாத ஓப்பனிங் சாங், தேவையில்லாத ஓப்பனிங் ஃபைட் சீக்வன்ஸ், அப்புறம் 3 ஹீரோயின்ஸ் தேவையில்லாமல் ஒரு ஹீரோயினே போதுங்க. ஒரு ஹீரோயின் கூட வேலை இல்லைங்க ஆக்சுவலாக. பட் வந்து கிளாமருக்கு ஒரு ஹீரோயின், காமெடிக்கு ஒரு ஹீரோயின், ஊருகா மாதிரி தொட்டுக்கு ஒரு ஹீரோயின், தேவையில்லாமல் 3 ஹீரோயின். அவங்க எல்லாருக்கும் ஒரு சீன். இந்த படம் ஆல்ரெடி வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேலே வரும். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒரு போஸ்டர் வந்திருக்கும். வயசான பிரபாஸ் வந்து ஒரு ராஜா மாதிரி உட்காந்துருப்பார். அந்த சீன்ஸ்லாம் படத்தில் இல்லவே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வரதை பார்த்துட்டு ஒரு 6 நிமிஷம் அந்த சீன்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 3 மணி நேரத்துக்கு மேலே போகிற படத்தில் இவங்க ஆட் வேறு பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் இல்லைன்னு ஆடியன்ஸ் டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணலனாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆல்ரெடி இந்த ஃபிலிம் வந்து ஹிந்தி மார்க்கெட்லலாம் வந்து பிரபாஸோட ஃபஸ்ட்டு கலெக்ஷனாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து அவர் அந்த பேன் இண்டியான்ற அந்த ஒரு கான்செப்ட்லேருந்து வெளியே வரணுங்க. எது பண்ணாலும் நம்ம ஒரு பேன் இண்டியாவை மைண்டில் வச்சே தான் பண்ணணுன்றதை விட்டு பிரபாஸ் வெளியே வரலன்னா வேலைக்கே ஆகாது. ஒரு நார்மலாக ஒரு நல்ல கண்டென்ட்டை நம்பி போகணுங்க. சும்மா வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணால் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, நார்த் இந்தியாவில் அப்போ தான் ரீச் ஆகும்னு சொல்லி அதே விஷயத்த ஒரு ரிலீஜனை வச்சு பண்ணுறதாகட்டும், இல்லை கேஜிஎஃப் மாதிரி சலார் பண்ணுறதாகட்டும். ஸோ இதே மாதிரி அவர் ட்ரை பண்ணாமல் ஒரு நல்ல கண்டென்ட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அவர் அதை பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அந்த பேன் இண்டியா கான்செப்ட்டுக்கு. அவர் ஒரு நல்ல ரீஜனல் ஃபிலிம் பண்ணலாம். இந்த மிர்ச்சி ரெபல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த டைமில், அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இந்த ஃபிலிமே வந்து ரொம்ப ரைட்டிங்கில் மாறுதி வந்து சொதப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஓவராலாக வந்து இதுக்கு ஒரு 65 மார்க்ஸ் தாங்க தரலாம். வந்து நல்ல ஒரு ஒன்லைன் ஆக்சுவலாக வந்து அந்த இல்யூஷன்ஸ் கான்செப்ட் அது இதுன்னு நல்லா இருந்துச்சு. பட் வந்து எடுத்த விதம் சுத்தமாக வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க. அங்கங்கே சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு தான். பட் வந்து ஓவராலாக ஒரு படமாக பார்க்குறப்ப அந்த 3 ஹவருக்கு மேலே போகிற லென்த் ஒரு பக்கம் தேவையில்லாத சாங்ஸு, ஃபைட்ஸு, ஹீரோயின் போர்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல கடுப்பு தாங்க ஏற்றுது. ஒரு சுமாரான வாட்ச் தாங்க. ஏன்னா வந்து இது எப்படி சொல்கிறது, ஃபேமிலியோடு போய் பார்த்தா பசங்கள்லாம் படம் முடியறதுல தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து இது ஓவரால் தியேட்டர்களில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஓடிடியில் வந்தால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரபாஸ் சார் தயவு செஞ்சு பேன் இண்டியாவிலேருந்து வெளியே வாங்க. உங்களை வந்து பாகுபலி தான் பேன் இண்டியா ஸ்டார் ஆக்குச்சு. பாகுபலிக்கு முன்னாடி வந்து நீங்கள் யாருன்னு தமிழ்நாட்டில் எங்களெல்லாம் யாருன்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் அந்த பாகுபலின்றது வந்து உங்களாலேயோ இல்லை இதுவாலேயோ இல்லை அந்த கண்டென்ட்டால் தான் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை நடிங்க. தானாக நீங்கள் திரும்ப பேன் இண்டியாவில் பெரிய சக்ஸஸ் தரோம். எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். பாய்.